என்ன காப்பாத்துங்க சாமி. எந்திரி எந்திரினே. என்ன பிரச்சனை சாமி? என்ன துரத்திட்டு வராங்க சாமி. ஏன் பங்காளி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எங்க பங்காளி துரத்துறேன்? வாகன கடனுக்காக பொட்டி கூட காரியெல்லாம் என்ன துரத்திட்டு வர்றா? நீ டிம்பம் காட்டுல இருக்கிற பொண்ணு தானே? ஆமா சாமி. ஆமா, உன்னை யாரு துரத்துனாங்க? ஏன் துரத்துனாங்க? ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வித்துட்டு உப்பு புளி வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள திரும்பி போயிட்டு இருந்தோம். அப்போ சாராய கடை கவுண்டர் மகன் மத்த எல்லாரும் காட்டுக்குள்ள சந்தன மரத்தை வெட்டி திருட்டுத்தனமா லாரியில லோட் அடிச்சிட்டு இருந்தாங்க. தனியா மாட்டிக்கிட்ட என்ன கெடுக்க பார்த்தா சாமி புண்ணியத்துல தப்பி கண்ணு மண்ணு தெரியாம இங்க ஓடி வந்துட்டேன். இனி நான் காட்டுக்குள்ள தனியா போக முடியாது. என்னை எப்படியாவது நீங்க தான் சாமி கொண்டு போய் விடணும். முதல் தடவை இப்படி நடக்குதா இல்ல ஏற்கனவே இப்படி நடந்திருக்குதா? எதையும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு எங்க ஐயா மூப்பேன் சாமி முன்னாடி வச்சு சத்தியம் வாங்கிட்டாரு. வேற எதையும் என்ன கேட்காதீங்க. சித்தப்பனுங்க வெளியே போயிருக்காருங்க. பெரியசாமி உள்ள இருக்காருங்க. பங்காளி என்னடா தங்கவேலு, என்ன இந்த பக்கம்? உனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். போக கூடாத இடத்துக்கு போற, வரக்கூடாத இடத்துக்குலாம் வர. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்ல. ஆடாக்கார உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. ஓ, கைது பண்ண வந்திருக்கியா? கத்துக்கிட்டியா? ஆமா, 8ஆம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த மிதி மிதிச்சா மத்து மாதிரி உட்காந்துருந்தேன். ஓஹோ, அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா? சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம். வா உட்காரு வா. நான் ஆளுங்களை கூப்பிடுறேன். அவங்கள சமாளிச்சு நீ உயிரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம். இல்லன்னா நானே உன்னை அடக்கம் பண்ணுவேன். ஆமா தங்கவேலு, உன்னை எரிக்கிட்டு வா, புதைக்கிட்டுமா? ஐயோ, நீ திடுதுப்புன்னு கேட்டியா? எனக்கு பயத்துல என்ன சொல்றேன்னு தெரியல பெரியசாமி. நீ எதுக்கும் ஆளுகளை வர சொல்லு, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஆமா, கை தட்டுவியா விசில் அடிப்பியா? விசில காட்டடி எப்படி? சுமாரா இருந்துச்சு. கவர்மெண்ட் அடி எப்படி நீ பாக்குறியா? வாரண்டோட வந்திருக்கால, கூப்பிட்டா போக வேண்டியதானே? மல்லு கட்டி திட்டிய வழக்கல்ல, ஏதோ பேசணும் வக்கீல் வச்சு கோர்ட்ல பேசணும். தங்கவேலு, நீ கூட்டிட்டு பாப்பா. பல்லு பகடெல்லாம் கழண்டு போய் நத்தமா கொட்டுது. போய் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா.
எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இருந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. ஏய், இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தானாக்கு விட்டு லேப்பிடுவேன். மரியாதையா காட்டுறேன். பங்காளி வக்கீல் கிட்ட வந்தானா? ஆமா வந்தான். ஆ. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தான். ஆ. எனக்கு கூட வாங்கலாம்னு சபலம் தான். ஆனா ஒன்ன நினைச்சேன், வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடியற வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். ஏய், கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய், யாரா அவன் பம்பரவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து யாரா ஐயா? உள்ள இருக்காரு அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எதிர்படா. டேய், கொண்டு வந்து வச்சுட்டு போட. எஜமா டேய் நில்றா. ஏண்டா, நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர், நாங்க 2 பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி, நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கிற? டேய், நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப வளையாதீங்கடா டேய். பங்காளி, ஆ? என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. ஆ. இல்ல கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல இருந்து போராக்கிறா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடா டேய். போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. ஏண்டா, முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆறடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதையை சாப்பிடணும், புரிஞ்சுதா? என்ன கூண்ல ஏத்திட்டான். அவனை சொறி நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க. இல்லனா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க.